வணக்கம் நேயர்களே. 2026 தேர்தல் பரபரப்பான அந்த சூழ்நிலையில அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய டாக்டர் வி.எஸ். ஐசக் ஐயாவை நாம் சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். சார், தற்பொழுது நடைபெற இருக்கிற தேர்தலில் நம்முடைய கட்சி எந்த நிலைப்பாட்டில் இருக்குது, எப்படி போயிட்டு இருக்கு? அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பா நான் அரக்கோணம், திருத்தணி, ஷோலிங்கர், தாம்பரம், விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர் போன்ற பல இடங்களில், தேனி உட்பட பல்வேறு இடங்களில் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளேன். இது முழுக்க முழுக்க பொதுமக்களின் நலனுக்காகவும் கிறிஸ்துவ மக்களுடைய நலனுக்காகவும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தனி இடஒதுக்கீடாக 10.5% இடஒதுக்கீடு வேண்டும், தலித் கிறிஸ்துவ எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி அடிப்படையில் கொடுக்க வேண்டும், மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், கிறிஸ்தவர்களுக்கு உண்டான ஒதுக்கப்பட்ட சிறுபான்மை நிதியை கிறிஸ்தவ மக்களுக்கு கொடுக்க வேண்டும், உலமாக்களுக்கு உதவித்தொகை கொடுப்பது போல கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு நிலையில போராடி வந்தேன். அதன் பிறகு இறுதியாக ஒரு மாநாடு அரக்கோணத்தில் நடத்தினேன். 10,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பொதுமக்களும் சிறுபான்மை மக்களில் பெரும்பான்மை மக்களை கொண்டுள்ளது அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி. ஆகையால் இந்த சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் கூட்டணி அமைத்து போட்டியிடலாம் என்று கட்சியினர் பொதுக்குழு ஏகமனதாய் முடிவெடுத்ததன் அடிப்படையில் கூட்டணி அமைத்து போட்டியிடலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்துள்ளோம். ஆனால் தற்போது 2 திராவிட கட்சிகள், பெரிய கட்சிகள் இருக்கிறது. இந்த கட்சிகளில் தான் கூட்டணி வைக்க முடியும் என்ற நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கு இதுபோன்ற கிறிஸ்தவ சமுதாயத்தை உள்ளடக்கிய கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்பது மட்டும் தெரிகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2 கட்சிகள், பிரதான கட்சிகளுமே பிற்படுத்தப்பட்ட இந்த கிறிஸ்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆமாம், இப்போ காலங்காலமாக சுதந்திரம் பெற்றதிலிருந்து கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு தனிய அதிகாரம், அங்கீகாரம் இல்லை. ஒரு அங்கீகாரம் கிடையாது. தமிழகத்திலும் இந்தியாவிலும் 3 மதங்கள், அடுத்த மதங்கள், பெரிய மதங்கள், இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியர், கிறிஸ்தவர், பௌத்தம், இதுதான் பெருவாரியான மதங்கள் இப்பொழுது நடமாடிக்கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயத்துக்கு கூட ஒரு சில முக்கியத்துவம், அங்கீகாரம் கொடுத்து சீட்டு கொடுக்குறாங்க. இந்துக்கள் என்று சொல்லப்படும் போது அவர்களுக்கென்று ஒரு இயக்கம், கட்சி இருக்கிறவர்களெல்லாம் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதும் அதற்குரிய அங்கீகாரம் தானாகவே கிடைத்து விடுகிறது. ஆனால் கிறிஸ்தவ சமுதாயம் என்றாலே இவர்கள் ஜெபிக்கத்தான் பிறந்தவர்கள், இவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள், கோயிலுக்கு போவார்கள் என்ற அடிப்படையில் இவர்களை, கிறிஸ்தவர்களை ஒரு அரசியல்வாதிகளாக இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன் இந்த ஒரு காலகட்டத்தை கிறிஸ்தவர்கள் இடையே எல்லாரும் ஒருங்கிணைப்பு இல்லைன்னு பார்க்கலாம்ல? ஏன்னா இப்போ அவர்கள் ஒரு கட்டத்தில் இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இத்தனை வாக்குகள் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கிடையே பல பிரிவினைகள் இருப்பதாக ஒரு தகவல் வருகிறது. அது உண்மையா? இஸ்லாமியர்களுக்கு இடையே, இஸ்லாமியர்களுக்குள்ளே அவர்களுடைய தொழுகை சம்பந்தப்பட்டவர்கள், அவர்களிலே ஒரு பெரியவர், 2-3 பேர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அரசியல் ஆர்வம் கொண்டு அரசியல மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கீகாரத்தை வாங்கி சட்டமன்ற இடங்களை வாங்கி காலகாலமாய் அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவத்திலே இருக்கிற பேராயர்கள், பெரிய பேராயர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர் பேராயர்கள், சிஎஸ்ஐ கிறிஸ்தவ பேராயர்கள், டிஎல்சி பேராயர்கள், இப்படி பல பேர் இருந்தாலும் கூட அந்த கிறிஸ்தவ தலைவர்களாய் இருக்கின்றவர்கள், அவர்கள் அந்த டினாமினேஷனுக்கு அவர்கள் பேராயர்கள், தலைவர்கள். அவர்கள் தங்களை சார்ந்த மக்களுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில்லை. இவர்களும் தங்களுக்கு மக்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்கிற நிலைக்கும் இவர்கள் போவதில்லை.
இதனால்தான் இந்த ஒற்றுமை இல்லாத வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. ஸோ நம்ம கட்சியை சொல்வதை காட்டிலும் கிறிஸ்தவர்களிடையே ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாததான் இந்த ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கு தாமதமாவது யோசிக்கிறாங்க என்பது நம்ம ஆமா. எடுத்துக்கலாம். இப்ப நம்முடைய பேராயர்கள் முதல்வரை போய் அணுகின்றி சால்வை போட்டு விட்டு எங்களுக்கு இதை செய்து கொடுங்கள் என்று கையேந்தித்தான் இருக்கிறார்களே தவிர, அவர்கள் தன்னுடைய பாஸ்டேட்டு இருக்கிறாங்க, 4 பாஸ்டேட்டு சேர்ந்து ஒரு கேண்டிடேட்டை நிக்க வைக்கலாம், அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். இப்படி சென்னை பேராயம், சேலம் பேராயம், ராம்நாடு பேராயம், மதுரை பேராயம் என்று இருக்கிறது, கோவை பேராயம். 234 வேட்பாளர்கள் நிற்க வைத்து கிறிஸ்துவனுடைய பலத்தை எல்லா கிறிஸ்தவர்களும் அங்கு காண்பித்து அவர்கள் வாக்கு வங்கியை காண்பிக்கும் போதுதான் நிச்சயமாகவே அரசியல் என்பதுதான் அரசு. அந்த அரசியலில் நாம் அங்கீகாரம் பெறவில்லை என்றால் அரசிடமிருந்து எதையும் பெற முடியாது. இப்படித்தான் நம்ம போய் யார் முதலமைச்சராக வந்தாலும் அவங்களுக்கு சால்வை போட்டு அவங்களுக்கு கை கட்டி நின்று இதை செய்யுங்க அதை செய்ய நிற்கணுமே தவிர வேற எந்த விதத்திலும். இப்ப அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி என்பது பிற்படுத்தோருக்கோ அல்லது கிறிஸ்துவ மக்கள் மட்டுமா? அதாவது அரசியல் என்பது ஒரு பொதுவானது. 50% அல்லது 75% கிறிஸ்தவ மக்களை உள்ளடக்கி தான் செயல்படுகிறது. இப்ப நான் என்ன பண்றேன்னா, மற்ற கிறிஸ்தவ டினாமினேஷன் எனக்கு ஆதரவு கொடுக்காத பட்சத்தில் நானே ஒரு டினாமினேஷன் உருவாக்கி அதை நாடு முழுவதும் கொண்டு சென்று அவர்களை இணைத்து அவர்களுக்கு உதவி செய்து கடைசியிலே அவர்களுக்கு போய் ஒரு அங்கீகாரம் கேட்கும்போது, ஒரு வாரிய தலைவராக கேட்கும்போது வாரிய தலைவர் கொடுக்கல, கல்லறை கேட்டா கல்லறை கொடுக்கல, வாழறதுக்கும் கொடுக்கல, சாகிறதுக்கும் கொடுக்கல இடங்கள். கல்வி நிறுவனம் அன்றைக்கு ஆங்கிலேயர்கள் மூலமாய் கிறிஸ்துவ மிஷினரிகள் மூலமாய் உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனம் தான் இருக்கிறது. புதிய கல்வி நிறுவனம் உருவாக்குவதற்கு அரசு எந்த விதமான அங்கீகாரம் கொடுக்கல. கட்டிடங்கள் இருக்கிறது, நிலங்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் அரசுக்கு கட்ட வேண்டிய கட்டடத்தை கட்டி அங்கீகாரம் வாங்க முடியாமல் தவித்து நிற்கிறோம். காரணம்னா நமக்குள் அரசியல ஒரு பிரதிநிதி இல்லை, ஆட்சி அதிகாரத்துல ஒரு பிரதிநிதிகள் இல்லை. இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவ சபைகளும் வளரல, கிறிஸ்துவ மக்களும் வளரல. ஆகினால நான் ஒரு கிறிஸ்துவ அமைப்பை உருவாக்கி அதை வளர்த்து கிறிஸ்துவ மக்களையும் இணைத்து பொதுமக்களையும் இணைத்து போராடி கொண்டிருக்கிறேன். ஆனாலும் நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதற்காக, நானும் ஒரு பாதிரியார் என்பதற்காக எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல. இவரும் அரசுக்காக ஜெபம் பண்ணட்டும், ஜெபிக்கிறவர்களாக வச்சுக்கிறாங்க. பட் அரசியல் கட்சிகளை பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி 2 கட்சிகளை, பிரதான கட்சிகள் கட்சியிலும் சரி, இந்த கூட்டணியிலும் சரி, ஜாதி அடிப்படையில இது தொகுதியை கொடுக்குறாங்க, வேட்பாளருக்கு கொடுக்குறாங்கன்ற ஒரு பறையூர், அது உண்மையா சார்? அது உண்மைதான். அதாவது ஒரு மாவட்டத்துல ஒரு தொகுதியில எந்த ஜாதி அதிகம் இருக்கு, அந்த ஜாதிக்காரர் அங்க எலெக்ஷன் நின்னாங்களா? குறிப்பா சோளிங்கர்ல வச்சுக்கோங்க. சோளிங்கர்ல வன்னியர் சமுதாயம் அதிகமா இருக்கு, அதனால அங்க ஒரு வன்னியருக்கு கொடுப்போம். இப்போ அரக்கோணம் எஸ்சி தொகுதி, அங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உரிய அங்கீகாரம் அந்த இடத்துல அந்த தொகுதி கொடுக்குறாங்க. இப்போ மற்ற சாதியினர், இப்ப பாருங்க, உண்மையாவே திராவிட முன்னேற்ற கழகத்துல இப்போ தேமுதிகன்னு ஒரு அம்மா போயிருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், போன மாதம் 16ஆம் தேதி அந்த அம்மாவை விட நான் கூட்டம் அதிகமாக காட்டினேன். ஆனால் நான் கூட்டம் காட்டி நான் அனௌன்ஸ் பண்ணும்போது மறுநாளே ஓடி போய் அவங்க அங்கே சீட்டு ஒப்பந்தம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு 10 சீட்டு கொடுக்குறாங்க. 10 சீட்டு பெறுகிற அளவுக்கு அவங்களுக்கு எங்க மக்கள் இருக்கிறாங்க இல்லை. காரணம்னா அந்த அம்மா அவங்க ஜாதியை சார்ந்தவங்க, அதனால அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. ஓகே, அது இது நமக்கே இப்படி வேதனை இருக்கும்போது கூட பயணம் செய்கிற விடுதலை சிறுத்தை கட்சி அவருடைய தீர்மானங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும்? இப்போ நம்மளே வெளியிலிருந்து இத்தனை பயணம் செய்து கொண்டு இருக்கின்றோம், நம்ம கூட்டத்தை காட்டுறோம், ஆனாலும் நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்றது நம்முடைய ஆதங்கமா இருக்கும்பொழுது கூடவே பயணம் செய்து அந்த திமுகவோட இணைந்து செல்கின்ற திருமாவளவுக்கு அவருக்கு கண்டிப்பா அந்த
இப்போ நான் தனி பெரும் கட்சியா வளர்த்து கூட்டம் காட்டி இப்போ நான் போயிட்டு இருக்கேன். இப்போ நானும் கூட்டணிக்கு மோதி இருக்கிறேன், சீட்டுகள் மோதி இருக்கிறேன். இன்னும் எனக்கு வந்து முழுமையான ஒரு அங்கீகாரம் இல்லை. இருந்த போதிலும் கூட அங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடுத்தபடியான முதல்வருக்கு அடுத்தபடியான ஒரு லீடராய் தொல் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு இந்த சீட்டு ஒதுக்கும் போது அவர் பட்ட பாடுகளை இந்த தேசத்து மக்களும் தமிழக மக்களும் தலித் மக்களும் எல்லாரும் கவனிச்சுட்டு இருந்தாங்க. என்ன குறிச்சு கூட நான் அதிகமா யோசிக்கல, வேதனைப்படல. அவருக்கு இப்படி இழுபறி நிலைமையை உருவாக்கி கேட்கிற தொகுதிகளையும் கொடுக்காம அதிகரித்தும் கொடுக்காம ஒண்ணும் இல்லாத கொண்டு போய் 10 சீட்டை கொடுத்துட்டு போறாங்க. அதனால சரி, அவர் வந்து இவ்வளவு பொறுமையா இருந்து தான் நம்பின கட்சிக்கும் தான் நம்பி இருக்கிற கட்சிக்கும் அவர் நிலையாய் நின்று வராருன்னா உண்மையாவே அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, மறுக்க முடியாது. அவருடைய பெருந்தன்மையை தான் அதை குறிக்கிறது என்று சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கூட்டணிகள் இருக்கு, வலுவான கூட்டணிகள். என்டிஏ கூட்டணியில் பார்த்தோன்னா அதிமுக கூட்டணி இருந்தாலும் பிஜேபி தான் அதை வழிநடத்துகிறது, அது வேற விஷயம். என்டிஏ கூட்டணி அடுத்தது பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி. இந்த 2 கூட்டணிகள் இருக்கிற ஒரு பட்சத்துல 2 பேர் இப்போ தனியா போட்டிடுறாங்க. சீமான் தனித்து போட்டியிடுகிறார். தன்னுடைய செல்வாக்கை காக்க வேண்டும், தன்னுடைய வாக்கு எண்ணிக்கையை அதிகரித்து காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு போராட்டம், எதுவுமே இலவசம் என்றோ அது எதுவும் சொல்லாம போய் கொண்டிருக்கின்றார். உணர்பக்கம் புதிய கட்சி இப்போ 2026 தேர்தலில் தாவேகா விஜய் அவர்களும் உள்ள வந்திருக்கிறார். அதுல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூட்டம் நிரம்பி வழிகிறது. இந்த சூழ்நிலை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ 2 திராவிட கட்சிகள் அவர்கள் எப்போதுமே போட்டி போடக்கூடியவர்கள். அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு மாறி மாறி வந்து கொண்டிருக்கார்கள். ஆனால் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தனித்தே போட்டியிட்டு கொண்டு வருகிறார்கள். அவர் இதோட 3வது 4வது தேர்தலுக்கு வந்துட்டாரு. ஒரு தனிப்பெருமை சீட்டு ஒரு தொகுதியில ஒரு வாக்கு வங்கி காமிக்கிறாரு, கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கிட்டாரு. இனாண்ட பக்கம் தாவகா அவர்கள் வந்து தேர்தலுக்கு வராங்க. இப்போ இவர்கள் தனித்தான் நிக்கிறாங்களே தவிர இது யாருக்கும் பிரயோஜனம்? எத்தனை நாட்களுக்கு இவர்கள் எங்கள் தொகுதிக்கு இவ்வளவு வாக்கு வாங்கி இருக்கிறது என்பதை காண்பித்துக் கொண்டே இருப்பார்கள். யாருக்கும் பயன் பெறவில்லையே. உனக்கு அங்கீகாரம் பெற்றுவிட்டது. இப்போ பல கட்சிகள் வெளியேற்றப்பட்டோ அல்லது பிரிந்தோ மனத்தாங்கலா இருக்கிறது. தாவேகா நிக்கு தனியா, இப்போ வேல்முருகன் அவர் தனியா நிக்கிறாரு. அதுக்கப்புறம் சீமான் தனியா போய் நிற்கிறாரு. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி உடைந்து அங்கே போய் நிற்குது. இன்னும் ஒரு சில கட்சிகள் சீட்டு கொடுக்காமல் நிற்கிறது. இப்போ எங்களை போன்ற கட்சிகளும் இருக்கிறது. 3வது ஒரு அணியா உருவெடுக்கலாம். 3வது ஒரு அணியா உண்மையாகவே தமிழ்நாட்டு மக்கள் மீது நலன் இருந்தால் இந்த வாக்குகளை சிதறடிக்காமல் 3வது அணியாய் உருவாக்கி திராவிட கட்சிகள் எடுத்தபடியாக இன்னொரு திராவிட கட்சியாய் நம்ம போகலாம். அது தவறே இல்லை. ஆகினால இப்படி இருந்தா நீங்க வரவேற்பீங்க? இது வந்து ஒரு முன்னிறுத்தி கண்டிப்பா நான் இது வரவேற்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு கூட்டணியில நான் பேசிக் கொண்டிருந்தாலும் நம்ம எல்லாம் தமிழர்கள், தமிழ் மக்களுக்காக சமுதாய மக்கள், தமிழ் சமுதாயத்துக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாக்குகள் வீணாமல் பிரிஞ்சு வீணாகாமல் ஓரிடத்தில் ஒன்று சேரும்போது திராவிட கட்சிகள் அவரவர்களிடத்துல ஒன்று சேரும்போது இவர்களும் ஒன்று சேர்ந்து வாக்கு வங்கியை காண்பிக்கும் போது தான் ஆட்சி அதிகாரம் பேலன்ஸ் இல்லாம போகும். இலவசம் என்று சொல்லி கொடுக்கின்ற ஒரு கூட்டம், இலவசம் இல்லாத எதை நாங்கள் சேர மாட்டோம், ஆனா மக்களுக்கான சேவைகளை செய்வோம், விலைவாசியை குறைப்போம், மற்றபடி வேலை வாய்ப்பை நாங்கள் அதிகரிப்போம் என்ற அது ஒரு கூட்டணியா இருந்தா நல்லா இருக்கும்ன்ற ஃபீல் பண்ணலாமா? அதாவது இலவசம் என்று சொல்லி பல இலவசங்கள் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப பஸ் இலவசம் என்பது எனக்கு உண்மையாவே இது பிடிக்கல. இலவசம் என்பது என்ன? வேலை செய்கிறவனை வேலை செய்யாமல் முடக்குவது. நீங்க பெண்களுக்கு 1000 2000 சேர்த்து கொடுங்க, சரி. வறுமை கோட்டில் உள்ளவர்களுக்கு கொடுக்குறீங்களா? அது போதும். 50% வசதியானவங்களுக்கு அந்த பணம் போதும். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் மருத்துவம் படிக்க முடியாது நிக்குது. அந்த பிள்ளைகளுக்கு உதவிகரமா அந்த தொகையை கொடுக்கலாமே. பஸ்ல பெண்கள் ரைட் பரவாயில்ல, ஆண்களையும் நாங்க வந்து இலவசம் கொடுக்குறோம்னா ஆண்கள் தான் இந்த நாட்டில உழைக்கக்கூடிய சிங்கங்கள்.
அவர்கள் உழைக்கவில்லை என்றால் நாடு முன்னேறாது. அவர்களையும் சோம்பேறி ஆக்குவது நிச்சயமா எனக்கு பிடிக்கல. அதை விட்டுட்டு தொழில் ரீதியாய் இப்போ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குகிற ஒரு நிலைமைகளை உருவாக்கணும். அது அரசு வேலைகளை கொடுக்கிற நிலைமைகளை உருவாக்கினா அது சரி. இலவசங்களை நிறுத்தி கடன் வாங்கி இலவசங்களை கொடுப்பதை விட அந்த கடன் வாங்குற அந்த தொகையை மக்களுடைய படித்த இளைஞர்களுக்கு, படித்த மகளிருக்கு. இது யார் குற்றம்? இலவசம் கொடுப்பவர்கள் குற்றமோ இலவசம் பெறுகிறவர்கள் குற்றமோ? இப்ப எந்த பொதுமக்கள் போய் எங்களை ஃப்ரீயா போக சொல்லி விடுன்னு கேட்டாங்களா? இல்ல, கேட்கலன்னு அது கொடுத்தா வாங்கிக்கிறாங்கன்ற ஒரு மனப்பான்மை அவங்களுக்குள்ள இருக்குது இல்லையா? அப்படி இல்ல. இலவசமா எனக்கு கிடைக்குது அப்படின்னும் போது மக்கள் இதனால ஒரு எழுச்சி நடக்கிறது, ஒரு வாக்கு வருகிறது என்ற ஒரு மனநிலையில தள்ளப்பட்டார். அதாவது ஒரு கட்சி ஒரு இலவசம் கொடுத்து விட்டார்கள் என்றால் அடுத்த கட்சியினர் தேர்தல் வாக்குறுதியில் அடுத்த இலவசத்தை அறிவிக்கிறார்கள். பொதுமக்கள் யாரும் எங்களுக்கு இலவசமாய் கொடுங்கள், யாருன்னா மைக்கு போட்டு பேசுனாங்களா இலவசமா கொடுங்க? யாருமே இல்லையே. நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுன்றதுக்காக இவங்க எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொடுத்தா யாருமே தான் வாங்குவாங்க. சும்மா கிடைக்கிறத வந்து இது மாற்று எப்படி சும்மா கிடைக்கிறத வந்து வீணா போகக்கூடாதுன்னு அவங்க வாங்குறாங்க. நான் இந்த சொன்ன மாற்று என்னன்னா, இதை நிறுத்தணும்னு சொன்னா இந்த இலவசத்தை நிறுத்தணும். மின்சார கட்டணம் அதிகரிச்சுடுது. அந்த மின்சார கட்டணத்தை குறைங்க. பெட்ரோல் டீசல் விலை அதிகரிச்சு அதை குறைங்க. கேஸ் விலை அதிகரித்து அதை குறைங்க. சம்பள உயர்வை இப்போ மெட்ரிகுலேஷன் பிள்ளையில வந்து ஆசிரியர் படிப்பு பற்ற பிள்ளைங்களாம் போய் மெட்ரிகுலேஷன் வேலை வசதி, அந்த பிள்ளைகளை அரசு ஆசிரியர்களாக நீங்க அவங்களாண்ட கொஞ்சம் ஊதியம் வாங்கி நீங்க இதை போட்டு அவங்கள வர அரசு ஊழியர்களா மாத்துங்க. அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுங்க. அது செய்யலாமே தவிர நமக்கு பொன் விலை தலைக்கு மேல ஏறிட்டுக்குது. அதை உயர்த்துவதற்கு ஒரு மானிய தொகைகளை கொடுங்க. தொழில் ரீதியாய் தொழில் ஆரம்பிப்பதற்கு அதற்கு ஒரு மானிய தொகை கொடுங்க. இப்படி இந்த இலவச என்ற பெயரால பல லட்சம் கோடி வீணாய் போவதனால் என்ன முன்னேற்றம் அடைந்தது? தன் மனைவிக்கு தன் கணவர் புடவை எடுத்துக்கொடு சோறு போடுவதற்கும் தாலி கட்டும் போதே தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை அவர்கள் செய்ய அவர்களை ஒத்துக்கொண்டுதான் ஒப்பந்தம் செஞ்சுதான் திருமணம் ஆகிறது. அரசு வந்து புடவை கொடுக்கும், அரசு சோறு கொடுக்கும், அரசு வந்து தாலி கொடுக்கும். அதனால தான் உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லிலாம் வரல. இல்ல, அவன் பொண்டாட்டி அவன் காப்பாத்துவான். நீங்க அரசு ஒண்ணு காப்பாத்துவானா? அவங்க வீட்டுல கஷ்டப்பட்டு படிக்க வச்ச பிள்ளைகளுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு வேலை கொடுங்க. விவசாயம் இருந்தா புறம்போக்கு நிலங்க இருக்கு, 12 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்குது, அதுல 5 சென்ட் 10 சென்ட் 1 ஏக்கர் கொடுங்க. அவங்க விவசாயம் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனி உருவாக்கி அந்த வேலை வாய்ப்பை கொடுங்க. அப்படி செய்யும் போது சரியா இருக்குமே தவிர வீணா இந்த பணங்களை இலவசமாய் கொடுக்கறதுனால பிரயோஜனமே இல்லை. இந்த எலெக்ஷன் 2027 அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி நிலைப்பாடுகள் என்ன? எனக்கு கூட்டணி அப்படின்ற ஒரு நாங்க இது கிறிஸ்தவ கட்சி, ஜனநாயக கட்சி, பொதுமக்களும் அடங்கிய கட்சி தான். நாங்க கூட்டணி சீட்டு கிடைக்கும் அதுக்காகலாம் கட்சி ஆரம்பிக்கல. பதிவு செய்யும் போது நாங்கள் மக்களுக்கு சேவையாற்றுவோம், வாய்ப்பு ஏற்படும் போது ஆட்சி அதிகாரத்துக்கு போவோம் தான் நாங்கள் ஒப்பந்தம் பண்ணி தான் வந்திருக்கோம். அந்த அடிப்படையில் பரவலாக வளர்த்துட்டு வரோம். வாய்ப்புகள் கிடைத்தால் திராவிட கட்சிகள் வாய்ப்பு கிடைத்தால் அதிலே அங்கே போய் சென்று இந்த மக்களுக்காக போராடுவோம். 6 மாதத்துக்கு ஒரு முறை தாங்க சட்டமன்றம் கூடுது. அதில் ஒரு முறை பேசினா உண்டு, பேசினாலும் இல்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து ஓட்டு போட்டு முதல்வரை வர வைக்கிறதுக்கு மட்டும்தான் இது. அதுக்கப்புறம் போய் அங்க எந்த நன்மையும் எந்த திட்டமோ யாரும் பேசிட்ட மாதிரியும் யாரும் கொண்டு வந்துட்ட மாதிரியும் எந்த எம்எல்ஏவும் கிடையாது, 1-2 தவிர இல்ல. ஆயக்கனால அவங்கவுங்க பிழைப்ப அவங்கவுங்க முன்னேறத்துக்கு வழிவகுத்து அவங்க பிழைக்கிறது அவங்க குடும்பத்தார் அவங்க சொத்து அதிகரிக்கு தான் இந்த சட்டமன்றத்துக்கு போறாங்களே தெரியும், மக்களுக்காக யாரும் சேவை செய்ய போல. அதனால நான் போய் எம்எல்ஏ ஆகித்தான் செய்யணும் இல்லை. இப்பவே நான் அமைச்சருக்கு உண்டான முதல்வருக்கு உண்டான பணிகளை மக்களுக்கு சேவையாற்றி கொண்டிருக்கிறேன். ஆகையினால வாய்ப்பு கிடைக்கும் போது உள்ள போய் இந்த மக்களுக்காக, என்னை சார்ந்த மக்களுக்காக, என்னை நம்பியிருக்கிற மக்களுக்காக ஒரு இடஒதுக்கீடு, பெண்கள் இடஒதுக்கீடு, வாலிபர் வேலைவாய்ப்பு, கிறிஸ்துவ மக்களுக்கு இடஒதுக்கீடு, இது போன்ற ஒரு நிலங்களை ஏழைகளுக்கு கொடுப்பது, இது போன்ற சேவைகளை செய்யலாம் என்ற உணர்வோடு தான் நான் வந்திருக்கிறேன். ஆனாலும் நாங்கள் வேகமாக பரவி போய் கொண்டிருக்கிறோம், பலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம்.
பாராளுமன்ற தேர்தலுக்குள்ளே 39 தொகுதியை அசைக்கு காண்பிக்கக்கூடிய அளவுக்கு 39 வேட்பாளர்கள் வளர்ந்து நிற்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 2031 ஆட்சி அதிகாரத்திற்கு மெயினா போகக்கூடியதற்கு தான் நான் அரசியல் பயணமே தவிர, எனக்கு இப்ப கிடைக்குது கிடைக்கல அப்படின்றதுக்காக நான் ஐயோ எனக்கு கிடைக்கல கூட்டணி கிடைக்கின்றதுக்காக அரசியல் ஆரம்பிக்கல. இந்த மக்களுக்காக ஏதாவது ஒன்று செய்கிறேன்னு என்னுடைய போராட்டம் தொடரும், மக்களுக்கு சேவையும் தொடரும். வாய்ப்பு ஏற்பட்டால் உள்ளே போகுவேன், இல்லை என்றால் பாராளுமன்ற தேர்தலை முன்வைத்து போறேன். அடுத்தது தேர்தலை நீங்க களம் இறங்க போகிறீங்களா இல்லையா? கண்டிப்பா இறங்குவேன். இறுதி முடிவு வாய்ப்புகள் ஏற்பட்டால் கூட்டணிக்குள் போவேன். ஆல்மோஸ்ட் முடிகிற மாதிரி கூட்டணி கட்சிகள் எல்லாம் முடிகிற மாதிரி இருக்கு. ஆகினால் நாங்க ரெடியா தான் இருக்கோம். ஏற்கனவே நான் மாநாடு நடத்தின பிறகு முடிவுல வந்துட்டோம். பல ஆயிரம் மக்களை கூட்டி சேர்க்கும் போது என்னுடைய பலம் என்னவென்று எங்களுக்கு தெரிந்து விட்டது. ஆகினால இந்த மாதிரி எல்லாரும் பலம் காட்டி ஓடி போய் கையில காலில் விழுந்து பாராளுமன்ற மேல் சபை எம்பி வாங்கிக்கின்னு 10 சீட்டு வாங்கிக்கின்னு சுத்திட்டு இருக்காங்க. நாங்க அதுக்கு வரல. எங்க பலம் என்ன இருக்குது எங்களுக்கு தெரிஞ்ச பிறகு நாங்கள் இந்த மாநாட்டில் எத்தனை பேர் கூட்டியிருக்கிறோம், எந்த பகுதியில் கூட்டியிருக்கிறோம், எத்தனை தொகுதியில் எங்களுக்கு எவ்வளவு ஓட்டு வரும் என்பதை நாங்கள் தீர்மானிக்கக்கூடிய சக்தி. நாங்கள் ஒருவரை தீர்மானித்தால்தான், ஒருவருக்கு ஆதரவு கொடுத்தால்தான் அந்த தொகுதியில் ஒருவர் வெற்றி பெறுவார் என்ற நிலைமை உருவாகிவிட்டது. ஆகினால இது காலத்தின் கட்டாயம். வருகின்ற தேர்தலில் நாங்கள் எங்களை அடையாளம் காட்டுவோம். இந்த தேர்தல் வருகின்ற தேர்தலில் நீங்க கண்டிப்பா அடையாளம் காட்டுவோம். நம்முடைய தேர்தலை பொறுத்தவரைக்கும் பார்லிமெண்ட் வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலை 2031 சட்டமன்ற தேர்தல் ஆமா, நமக்கு இந்த அங்கீகாரம் கொடுப்பதற்கு பயப்படுறாங்க, இல்ல ஒதுக்கி தள்ளுறாங்க. அதுக்கு முன்பாடி நீங்க சொன்ன மாதிரி கிறிஸ்துவ தலைவர்கள், கிறிஸ்துவ பேராயர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கணும், பேசணும். வாய்ப்பு இருக்கிறதா இப்போ? ஏன்னா இப்போ நீங்க நம்ம இந்த காலகட்டத்துக்கு டினாமினேஷன் பார்த்தா கிறிஸ்துவ டினாமினேஷன் பார்த்தா ஒவ்வொரு பக்கமா இருக்கிற சூழ்நிலையில, அதனால நீங்க சொல்றது உண்மை. ஆனால் வாய்ப்பு இருக்கா ஒருங்கிணைப்பு? மணிப்பூர்ல ஒரு பெண்டிகாஸ்ட் பாஸ்டர் அடிச்சதுக்காக எல்லா சிஎஸ்ஏ திருச்சபையும் கத்தோலிக்க திருச்சபையும் நடுரோட்டில் இறங்கி போனாங்க. அடிக்க கூடாது, கிறிஸ்தவன் அடிபட்டால் எல்லாருமே எழுந்து நிற்கிறோம். அந்த உணர்வு இப்போது மறுபடியும் எல்லாரும் கிறிஸ்தவன் ஒன்று என்று வந்து விட்டார். டினாமினேஷன் வேற, ஆராதனைக்கு போறாங்க ஆலயத்துக்கு, அவ்வளவுதான், தொழுகைக்கு போறாங்க, அது ஒரு கட்டமைப்பு இருக்கு. ஆனால் மதம் என்ற போர்வையிலையும் கிறிஸ்தவம் என்ற போர்வையிலும் ஒரே அணி தானே. ஏன் கிறிஸ்தவர்கள் போது அவர்கள் அரசியலுக்கு பயப்படுகிறார்களா, அல்லது ஆன்மீகம் தான் நமக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கிறாங்களா? எதற்கு அரசியல் வருவதற்கு அப்படி யோசிக்கிறாங்க? கொஞ்ச நாட்களுக்கு முன்னதாக கத்தோலிக்க போப் அவர்கள் ஒரு அறிக்கை அனுப்பினார். எல்லா சபை, அவங்க சபைக்கெல்லாம் போச்சு. என்ன போச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவை தான் நீங்க தெய்வமாக வணங்கணும் அப்படின்ற ஒரு அறிக்கை கொடுத்தார். எல்லாரும் ஏத்துக்கினாங்க. அதன் பிறகு எல்லா கிறிஸ்துவ எல்லா சபைகளிலும் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க, ஒவ்வொருவரும் கவுன்சிலராகவும் தலைவராகவும் போவதற்கு நீங்கள் அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்த சபைகளில் பேசுகின்றனர். அது நம்முடைய எல்லா கத்தோலிக்க திருச்சபைக்கும் வந்தது. அதன் பிறகு சிஎஸ்ஏ டிஎல்சி சபைக்கும் வந்தது. ஆனால் உள்ளே இறங்கி யாரும் பேசல. நம்முடைய பேராயர்கள் பேசணும், இனி பேசணும். பேசினால்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்துவ மக்களுக்கு பாதுகாப்பு, வளர்ச்சி, இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை என்றால் பூனைக்கு யார் மணி கட்டதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருந்தா அப்படியே தான் போயிடும். இப்போ நான் ஒருத்தன் தான் இறங்கி ஊரா சுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறேன். நானும் ஒரு சபையை உருவாக்கி ஒருங்கிணைச்சு கொண்டு வந்திருக்கிறேன். இனியும் கூட எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னா கிறிஸ்தவத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஒரு இடஒதுக்கீடு கிடைக்காது. வருங்காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் வேலை வாய்ப்பு, இடஒதுக்கீடு இல்லைன்னா எந்த வேலை வாய்ப்பும் கிடைக்காது. சபைகளுக்கு எந்த பாதுகாப்பும் கிடைக்காது. சபைகளுக்கு உரிய உரிமை, உதவித்தொகையும் கிடைக்காது. இந்த நிலைமை மாறனா நான் மட்டுமல்ல, என்னை போன்று எழும்புகிற யாரா இருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவு தரணும். இல்ல ஒரு ஆளை உருவாக்கி கொடுக்கணும், முன்னுரிமை கொடுக்கணும். ஒரு சிஎஸ்ஐ திருச்சபையில ஒருத்தர் எழுதுவாங்க, ஆர்சியில ஒருத்தர் எழுதுவாங்க, ஜிசியில ஒருத்தர் எழுதுவாங்க. 4 பேருங்க, 4 அமைப்பவர், நீங்க செயல்படுங்க. நாம இந்த இடத்துல நிக்க வைப்போம். நமக்கு படிப்பு இருக்கு, நமக்கு கல்வி அறிவு இருக்கு, நமக்கு எல்லா பலம் இருக்கு. ஆனா பின்தங்கி நிற்கிறோம், உரிமையை பெற முடியாம நிற்கிறோம். எனக்கு ரொம்ப மனசு ஆதங்கம் தான்.
இப்போ போய் நான் போய் ஒரு கட்சியில் போய் எனக்கு சீட்டு கொடுன்னு போய் கேட்குறோம். கடவுளை கேட்குற நம்ம போய் அடுத்தவங்களாண்ட கையை போட்டு கட்டி போய் கை நீட்டி கேட்கறது எனக்கு விருப்பம் இல்லை. ஒருத்தர் சொன்னார் அதான். ஆனால் நான் சொன்னேன், கடவுளை கூட வந்து நாங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவர் எங்களுக்கு முன்னாடி நிற்பார், எங்களுக்கு அந்த ஒரு வல்லம் உண்டு. ஆனால் இந்த திராவிட கட்சி தலைவர்களை போய் பார்க்குறேன்னா கடவுளை கூட பார்த்தாலும் இவங்கள பார்க்க முடியாது எந்த நேரத்தில். ஆனால் எல்லாரும் தன்னை நீதிமான்கள் என்று யோசித்துன்னு இருக்காங்க. மக்களுடைய வரி பணத்தை சாப்பிடுகிறவர்கள் தான். இப்போ ஆன்மீக இப்போ அதாவது பொதுவாக பேசுவாங்க, அரசியல் என்பது சாக்கடை ஒரு மாதிரியா தான் சொல்லுவார்கள். அது வந்து அது உண்மையாகுமா அல்லது எப்படி நினைக்கிறீங்க நீங்க? எனக்கு சொல்லுவது எல்லாருமே ஒரு மாதிரியா போறார்கள் அப்படின்னும் போது, அதாவது அந்தந்த தலைவர்கள் வரும்போது இவர்கள் இப்படி செஞ்சாங்க, நான் இப்படி செய்கிறாங்க, அது அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய கோரிக்கை, அவங்க செய்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து அரசியல் என்பது ஆண்டவனால் உருவாக்கப்பட்டது. அது காலத்தின் கட்டாயம். 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஆட்சி அதிகாரம் மாறின்னு தான் இருக்கும், தேர்தல் நடக்கத்தான் செய்யும். அதில் நல்லவர்கள் வர வேண்டும் என்று தான் நாம் விரும்புகிறோம். அந்த நல்லாட்சி பல பேர் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஆனால் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி ஒரு நாள் எல்லா சபைகளையும் ஒருங்கிணைத்து நிச்சயமாகவே கத்தோலிக்கம், சிஎஸ்ஐ, டிஎல்சி போன்ற சபைகள், பெந்தகோஸ்து திருச்சபைகள் ஒத்துழைப்பு கொடுக்கும் பட்சத்தில் கிறிஸ்தவன் ஒரு நாள் ஆட்சி அதிகாரத்தில் போய் ஆளுவான். அதில் எந்த மாற்றம் இல்லை. இப்போ வருகிற தேர்தலில் ஒருவேளை அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி போட்டியில் நிற்குது நிற்கல, அது இல்லை கூட்டணியில் இருக்குது இல்லை, அது வேற விஷயம். பட் யாருக்கு இப்போ ஒரு வாக்கு, எல்லாருமே இவ்வளவு வாக்கு உங்களுக்குள்ள இருக்கு, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, யாருக்கு வாக்களிக்கலாம் என்ற ஒரு சூழ்நிலை என உருவாகி இருக்குதா? ஒருவேளை போட்டியின் இடையிலானாலும் இவருக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், மக்கள் இவருக்கு போய் செய்யுங்கன்னு சொல்லி சொல்றோம்னா யாருக்கு செய்வீங்க? இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, கூட்டணிக்கு போன உடனே சரி சீட்டுக்கு வந்து கொடுக்குறோம், இல்லை ரைட் சரிப்பா பார்க்கலாம், ஜெயிச்சு வந்த பிறகு ஒரு வாரியம் கொடுக்கலாம் அவருக்கு. நமக்கு இன்னமும் ஒரு வாரியம் தான், வாரியத்துக்கு சொந்தக்கார மாதிரி ஆயிப்போச்சு. ஒரு வாரியம் கொடுக்கலாம். அந்த நேரம் வரும்போது அதுக்கு 4 பேர் வந்து அவர் குத்துட்டு போயிடுவாங்க. கிடைப்பது ஏமாற்றம் தான். ஆகினால இன்னும் வந்து தேர்தல், அதாவது தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இன்னும் 3 நாள் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாகவும் ஒரு 6 நாட்கள் இருக்கு. இன்னும் ஒரு 3-4 நாட்கள்ல நாங்க என்ன ஆதரவு, என்ன நிலைப்பாடு என்பதை நான் உங்களுக்கு தெரிவிப்பேன். இப்போதைக்கு நாங்கள் எல்லாவற்றிற்கும் தயாராக இருக்கிறோம். ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் நீங்க வந்து அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி உடைய சேவைகள் தொடர்ந்து பயணிக்கணும், நீங்க நல்ல ஒரு ஆட்சி கொண்டு வரங்கன்றீங்க, நல்ல ஒரு கூட்டணியா நீங்க அமைக்கணும்னு சொல்லி நாங்க எல்லாரும் வாழ்த்துக்கிறோம். இந்த நேரத்துக்கு நன்றி. நன்றி.